ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வாழைப்பூ சட்னி செய்கிறதுக்கு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போமா? ஒரு வாழைப்பூ வாங்கிக்கோங்க. அதில் இந்த மேலே உள்ள இலையை மட்டும் பிரித்து எடுத்துட்டு உள்ளே உள்ள பூவை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா பூவையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம சட்னி அரைக்கிறதுனால வெட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நம்ம கூட்டு, பொரியல், வடை செய்கிறோன்னா நம்ம அதை வெட்டணும். நம்ம சட்னி அரைக்க போகிறதுனால அந்த பூவில் உள்ள அந்த கல்லெண்ணெயும் அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும், வெள்ளை கலரில் போட் மாதிரி. அது ரெண்டையும் நம்ம எடுத்தாலே போதும் நமக்கு. இந்த மாதிரி எல்லா வாழைப்பூவில் உள்ள மேலே உள்ள இலையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூவில் பெரிய பூவாக இருந்தால் ஈஸியாக வந்துடும், சின்ன பூவாக இருந்தால் வராது. அதனால் அப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம உள்ளங்கையில் அப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள மொட்டு விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம கல்லெண்ணெயும் அந்த மேலே உள்ள போட்டையும் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிரும். அதனால் இந்த க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இந்த கத்தி வெட்டுறதுக்கு கத்தியெலாம் வச்சுருந்தோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டோம்னா தான் அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பூவுலையும் நம்ம சட்னிக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கிற பூ எல்லாத்துலேயும் உள்ள இந்த கல்லெண்ணையும் மேலே உள்ள போட் மாதிரி இருக்கிற அந்த இலையும் நம்ம எடுத்துடணும். எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருமே வாழைப்பூ கூட்டு வச்சா சாப்பிட மாட்டாங்க, துவரம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. வித்தியாசமாக அப்படி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்க்குறதுனால உடம்புக்கும் நல்லது. இந்த வாழைப்பூ ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லடைப்பு அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாழைப்பூ அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சரியாயிரும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, பாம் ஆயில் யூஸ் பண்ணால் பாம் ஆயில், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லெண்ணெய், இல்லை கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணோன்னா கடலெண்ணெய். அதை போட்டு சூடானதும் அதில் ஒரு கை அளவுக்கு உளுந்து ஒரு கை அளவுக்கு போடுங்க. எவ்வளோ வாழைப்பூ போட்டாலும் ஒரு கை அளவுக்கு உளுந்து போட்டால் போதும். நம்ம உளுந்து எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா அந்த நம்ம ஊற்றின எண்ணெயில் ரொம்ப கருக வறுக்கணும்ல, லைட்டாக வறுபட்டால் போதும். வறுபட்டதுக்கப்புறமா அதில் ஒரு கரண்டி, சின்ன கரண்டி அளவுக்கு மல்லி தழை இல்லை, மல்லி விதை, அப்புறம் நமக்கு காரத்துக்கு தேவையான வத்தல், இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சின்ன சீரகம் நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த வறுத்த எண்ணெயிலேருந்து அந்த நம்ம வறுத்த பொருளை மட்டும் எடுத்துக்கிட வேண்டியதான். எண்ணெய் அப்படி சட்டியிலே இருக்கட்டும். திரும்ப இந்த எண்ணெயிலேயே நம்ம வாழைப்பூ, அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், காயம் இதெல்லாம் போட்டு திரும்பவும் வறுக்கணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை ஒரு பழைய சோறு உள்ள தண்ணி, அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் மோர் ஊற்றி அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த எண்ணெயில் நம்ம கை பார்த்து வச்சுருந்த வாழைப்பூவையும் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாறினா போதும். ஏன்னா அது சும்மாவே நம்ம வெளியில் வச்சுருந்தாலே கலர் மாறிடும். அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு திரும்ப தண்ணியை வடிச்சிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். தண்ணியை வடிச்சிட்டு தான் போட்டோம், ஆனாலும் அதில் தண்ணி இருக்கும் பாருங்கள். தானாகவே தண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம கருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று நீ தண்ணியில் போடுவோம், இல்லைன்னா மோர் தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். அந்த தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும், வாழைப்பூவும் தண்ணி விடும். இதில் நம்ம உரித்து வச்ச வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. குறையா இருந்தால் கூட திரும்ப போட்டுக்கலாம். நிறையா ஆயிட்டுனா சாப்பிட முடியாது. அதனால் கவனமாக உப்பு போடுங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அந்த உப்பு போட்டு வதக்கிட்டு தண்ணி விடுது பார்த்தீங்களா? எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதான் தண்ணி தானாகவே வந்துடும் அதில் வாழைப்பூலையே. இந்த வாழைப்பூ அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கணும். இதில் நிறைய புளி சேர்த்தாலும் நல்லா இருக்காது, புளி கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதில்
கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்து, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அது கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோம்ல அதை எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை அணைச்சிடணும். அந்த புளி போட்டதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு எல்லாத்தையும் திரும்ப நம்ம போட அந்த சட்டியில் உள்ள சூட்டுக்கே எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். புளியில் கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது மிக்ஸி ஜார் வம்பா போயிடும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட வாழைப்பூ சட்னி தயார். இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. நல்ல சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த வாழைப்பூவில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்மலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மறந்துட்டோம். நிறைய பேர் இப்போ வாழைப்பூ வாங்கி சமையல் பண்ணுறதே இல்லை. அதை கை பார்க்குறதே ஒரு பெரிய வேலையாக நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், வாழைப்பூ எப்படி கை பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாழைப்பூ சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பாய்.